த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடக் கடவாய் என்று கட்டளையிடுகிறது குறித்து பார்க்கிறோம். பாவ நிவாரணம் பெற மிருகங்களை பலியிடும் முறையை தேவன் ஒரு கட்டளையாக ஏற்படுத்தினார். ஏனெனில் பாவிகள் அதன் மூலமாக மனம் திரும்புதலோடும் விசுவாசத்தோடும் தேவனை கிட்டி சேர்ந்து அவருடைய மன்னிப்பையும் இரட்சிப்பையும் தேவனோடுள்ள ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த மிருகத்தை பலியிடும் பொழுது பாவியான ஒரு மனிதனுக்கு பதிலாக அவனுடைய இடத்தில் அவனுடைய பாவங்களை தன் மீது ஏற்று அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தான் அனுபவிக்கும் கொள்கையை விளக்குகிறதுதான் இந்த காரியம். இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தபடியால் எக்காலத்துக்குமான ஒரே தடவையாக செலுத்தப்பட்ட ஒரே பலிக்கு முன்னடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 10வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். கிறிஸ்து தாமே நமக்காக சிலுவையிலே பலியானார். தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். தூபப்பீடத்தில் பிரதான ஆசாரியன் தான் தூப வர்க்கம் போட வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. இங்கே நாதாபும் அபியும் இதோ தனது இஷ்டப்படி செய்தபடியினால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் ஆசாரியர்கள் என்ற நிலைமையிலே அவர்கள் தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் விரோதமாக துணிகரமாக இந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். பரிசுத்த இடத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். அந்நிய அக்கினியை தேவனுக்கு முன்பாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு வெளிப்படையாக கட்டளையிடப்பட்டிருந்தது. யாத்திரை 30ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் அதை காண முடியும். ஆசாரியர்கள் என்ற நிலைமையில் கர்த்தருடைய கட்டளை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள் அதை முக்கியமாக கருதவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டு தங்கள் பணி செய்யும்போது தேவனுக்கு சற்றும் பயப்படாமல் தங்கள் விருப்பப்படியே செயல்படுகிற விதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். துணிகரமான பாவம் அது மரண தண்டனையை கொண்டு வந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. எனவே கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய கட்டளைகளின்படி சரியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனுஷ கற்பனைகளுக்கு மனிதர்கள் போதிக்கின்ற காரியங்களுக்கு சற்று விலகி இருக்க வேண்டும். அதே விதமாக 11ஆம் அதிகாரத்தில் மனிதர்கள் எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது, சுத்தமானவைகள், அசுத்தமானவைகள், சாப்பிட தகுந்தவைகள், சாப்பிட தகாதவைகள் என்று தேவன் தெளிவான அறிவுரைகளை இந்த பகுதியிலே கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆரோக்கியத்தை கருதி மட்டுமல்ல, இஸ்ரவேல் தங்களை சுற்றியுள்ள அஞ்ஞான சமுதாயத்திலிருந்து விட்டு பிரிந்து தாங்கள் கொண்ட வாழ்க்கை முறையிலே அவர்கள் நிலைத்திருக்கும்படியாக இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லி உபாகமம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்து முதல் 2 வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கிறிஸ்துவும் இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று கிறிஸ்தவர்கள் தங்கள் உணவு, பானம், உடை இவைகளின் மூலம் தம்மை சுற்றியிருக்க பிரஜாதிற்கு முன்பதாக வித்தியாசமானவர்களாக நடந்து கொண்டு தங்கள் சரீரம் மூலம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவ சமூகத்திலே தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதே போல் 12வது அதிகாரத்திலே
ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அங்கே கட்டளை கொடுக்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாய், அதற்கு காணிக்கை கொடுக்கும்படியாய் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். கற்றுத்தருகிற இந்த வசனங்களிலே தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளின்படி நம் பலனடைவோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.